வீவர்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். உடல் நலத்தை மேம்படுத்தக்கூடிய மூலிகைகள் பலவற்றினுடைய பூர்வீகமாக நம்முடைய இந்திய நாடு இருக்குதுங்க. அதுலேயும் இன்னைக்கு வரைக்குமே யாருமே அறிஞ்சிராத பல அற்புதமான மூலிகைகள் விளையும் பகுதியாக இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தோன்றிய ஒரு மூலிகை மற்றும் வாசனை பொருளாக இருக்கக்கூடியது தான் ஏலக்காய். பல மருத்துவ குணங்கள் கொண்ட ஏலக்காய்களை நாம் தொடர்ந்து சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுறதால நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நம்ம பாடியில் வெளிப்புறத்தில் ஏற்படக்கூடிய காயங்கள் காரணமாகவும் உள்ளக்குள்ள எந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளின் செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய தொய்வு அல்லது பாதிப்பு ஏற்படும் போது தாங்க முடியாத அளவுக்கு நமக்கு வலி ஏற்படுவது இயல்பு தான். இப்படியான சமயங்களில் ஒன்று அப்படி இல்லைன்னா 2 ஏலக்காய்களை வாயில போட்டு நாம் மென்று சாப்பிடும்போது அதில் இருந்து வெளிப்படக்கூடிய வேதிப்பொருட்கள் உடனடியாக மூளைக்கு சென்று அதிகமான வலி ஏற்படக்கூடிய நிலைமையை ஸ்பாட்லேயே நமக்கு குறைச்சி கொடுத்துருது. ஏலக்காயில் இருந்து பெறப்பட்ட எண்ணெயை உடம்பினுடைய மேற்பகுதிகளில் வலி உண்டாகும் இடத்துல தடவிட்டு வந்தீங்கன்னா நடக்கக்கூடிய அற்புதத்தை உடனே உங்களால் பார்க்க முடியும். நீரிழிவு எனப்படும் சர்க்கரை வியாதி பாதிப்புக்கு உண்டானவங்க தங்கள் உணவுல மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இனிப்பு சார்ந்த உணவுகளை குறைக்க வேண்டி இருக்கிறதுனால தேநீர் போன்றவற்றை அருந்தும் போதும் சர்க்கரைக்கு பதிலாக ஏலக்காய்களை தூளாக்கி தேநீரில் கலந்து அருந்திட்டு வந்தீங்கன்னா இரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு சரியான விகிதத்தில் இருந்து சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்காமல் பாதுகாத்துக்கிறது. பற்களை சுத்தமாக வைத்து கொள்ளாதது சர்க்கரை பொருள் அதிகமுள்ள உணவுகளை நாம் விருப்பப்பட்டு அதிகமான அளவில் சாப்பிடுறதுனால சிலருக்கு பல் சொத்தை, வாய் துர்நாற்றம், ஈறு மற்றும் பற்களில் இருக்கக்கூடிய கிருமிகளால் வாய் மற்றும் பல் சார்ந்த நோய்கள் ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. தினமும் உணவு நாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஏலக்காயை போட்டு நல்ல மென்று சாப்பிட்டுட்டு வந்தால் வாய் மற்றும் ஈறுகள் மற்றும் பற்கள் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்து போயிருங்க. ஒரு மனுஷனுக்கு அவன் சாப்பிடக்கூடிய உணவை செரித்து சக்தியை வளர்க்கக்கூடிய முக்கிய உறுப்பான வயிறு சரியாக இருந்தாலே போதுங்க. பெரும்பாலான நோய்கள் ஏற்படாமல் இருக்க வழிவகை செய்யும் வயிற்றில் ஜீரண அமிலங்களினுடைய சமநிலையின்மை, வாயு தொல்லை, அஜீரணம், மலச்சிக்கல் போன்ற அனைத்து பிரச்சனைகளும் நீங்க சிறிதளவு ஏலக்காய்களை சர்க்கரையுடன் சேர்த்து நல்லா பொடி பண்ணி தினமும் காலையில் பசும்பாலில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தா வயிறு சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்து போயிடும். அதுக்கப்புறமா நம்முடைய மனசு நல்லா இருந்தாலே போதுங்க, உடலும் நல்லா இருக்கும். நம்ம மனசுல ஏற்படுகின்ற கவலை, கோபம், துக்கம், பயம் மற்றும் மன அழுத்தம் போன்றவை நம்முடைய மனசை மட்டும் பாதிக்கிறது இல்லாம உடல் நலத்தையுமே கெடுத்து போக வச்சிருது. மனம் மிகுந்த அழுத்தம் கொண்டிருக்கும் நேரங்கள்ல ஏலக்காய்கள் போட்ட தேநீர் பருகி வரும்போது அதுல இருக்கக்கூடிய நன்மை பயக்கும் ரசாயனங்கள் உடலினுடைய மூளை செல்களை அமைதிப்படுத்தி மனம் மற்றும் உடலில் ஏற்பட்டிருக்கும் இறுக்க நிலையை தளர்த்தி மனநிலையை மேம்படுத்துகிறது. உடலினுடைய அனைத்து பாகங்களும் சீராக இயங்க அப்பாகங்களுக்கு சீரான இரத்த ஓட்டம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். உடம்புல கொழுப்பு அதிகம் சேர்ந்திருக்கும் நபர்களுக்கு அவர்களின் இரத்த குழாய்களில் இரத்தம் கட்டிக்கொண்டு இரத்த ஓட்டம் சரிவர நடைபெறாமல் இதய பாதிப்பு, உடல் பாகங்கள் செயலிழப்பு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. இப்படிப்பட்டவங்க தினமும் சிறிதளவு ஏலக்காய்களை சாப்பிட்டு வந்தா அவங்க உடம்புல இரத்தம் கட்டிக்கொள்ளும் நிலைமை ஏற்படாமல் தவிர்க்க முடியும். மாംസ உணவுகளை தினமும் அதிகமான அளவு சாப்பிட்டு கொண்டு வருபவர்களுக்கு
தீவிர மது பழக்கம் கொண்டவர்களுக்கும் ஒரு கட்டத்தில் கல்லீரலினுடைய செயல்பாடுகளின் சுணக்கம் ஏற்பட்டு உடல் நலத்திற்கு மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். இப்படிப்பட்டவங்க மேற்கண்ட பழக்கங்களை நிறுத்துவதோடு தினந்தோறும் ஏலக்காய்களை சிறிது பொடியாகவோ அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு முழு ஏலக்காவையும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பழுதாகி இருக்கக்கூடிய கல்லீரலினுடைய செயல்பாட்டை உங்களால் மேம்படுத்த முடியும். வலிப்பு நோய் ஒரு சிலருக்கு பிறக்கும் போதே மூளை மற்றும் நரம்புகளில் ஏற்படும் பாதிப்பால் ஏற்படும் நோய்தான் அல்லது குறைபாடுன்னு கூட நம்மளால சொல்ல முடியும். இதை நம்முடைய கிராமங்கள்ல இந்த நோயை காக்கா வலிப்புன்னு கூட சொல்லுவாங்க. இதனுடைய தாக்கம் ஏற்படும் போது அந்த நபர் தரையில விழுந்து சிறிது நேரம் துடிதுடித்து பிறகு சரியான நிலைக்கு வருவாங்க. இப்படியான நபர்களுக்கு அவ்வப்போது ஏலக்காய் சார்ந்த உணவுப் பொருட்கள் மற்றும் பானங்கள் கொடுத்துட்டு வருவது நாளடைவில் அவங்களுக்கு ஒரு நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட்டை கொடுக்க வச்சிடும். புகைப்பிடிக்கும் பழக்கம் என்பது தன்னை மட்டும் அல்லது மற்றவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் மோசமான ஒரு கொடிய பழக்கமாகும். தொடர்ந்து புகைப்பிடிக்கும் பழக்கம் கொண்டவர்களுக்கு சிறிது காலத்திலேயே நுரையீரல், வாய் போன்ற உறுப்புகளில் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் உண்டாயிருது. புகைப்பழக்கத்தை நிறுத்திய நபர்கள் பலருக்கும் மீண்டும் மீண்டும் புகைப்பிடிக்க தூண்டும் உணர்வு ஏற்படும். அந்த சமயங்களில் சிறிதளவு ஏலக்காய்களை முழுசாகவோ அப்படி இல்லைன்னா அதை நீங்கள் பொடி பண்ணியோ வாயில போட்டு மென்னுட்டு வந்தாலே மெல்ல மெல்ல புகைப்பழக்கத்தில் இருந்து உங்களால் மிகவும் எளிதான முறையில் விடுபட முடியும். அதுக்கப்புறமா நம்முடைய ஆண்மையை அதிகரிக்கவும் இந்த ஏலக்காயை பயன்படுத்தலாம். ஏலக்காய் எப்போதும் சிறிதளவு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் அதிகமான அளவில் உணவில் சேர்ப்பது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல ஆகிவிடும். ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் ஏலக்காயை டீயில் அல்லது தேனில் கலந்து சேர்த்து குடிச்சிட்டு வந்தால் ஏலக்காயில் இருக்கக்கூடிய நற்குணங்களால் நரம்பு தளர்ச்சி சரியாகும், நரம்புகள் வலுப்பெறும். இதை நீங்கள் தினமும் காலையில் மாலையில் என 2 டைமும் குடிக்கிறதுனால உங்களுடைய ஆண்மை மேம்படும். ஏலக்காயில் புரதம், பொட்டாசியம், இரும்பு, சோடியம், சுண்ணாம்பு, பாஸ்பரஸ், வைட்டமின் A, B, C என நமது உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே இருக்குதுங்க. ஏலக்காயில் இருக்கக்கூடிய சினியோல் எனும் மூலப்பொருள் இரத்த ஓட்டம் அதிகரிக்க முக்கிய ஒரு பொருளாக இருக்குது. பாலுணர்வை அதிகரிக்கும் உணவுகள் என சில உண்டு. அதில் அத்திப்பழம், மாதுளை போன்றவற்றுடன் சேர்ந்து இந்த ஏலக்காயும் முதல் இடத்துல இருக்குதுங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலப்பொருள் தான் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விரைப்புத்தன்மை மற்றும் ஆண்மை சம்பந்தமான பல பிரச்சனைகளுக்கு தேவையான தீர்வினை வழங்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலாக பார்த்த இந்த வீடியோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.